நான் சாப்பிட்றதே 2 இட்லி தான் டாக்டர். தோசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 தோசை தான். சரி சட்னி சாம்பார் நல்லா இருந்ததுன்னா 2 தோசை சாப்பிடுறேன். சாதம்னா ஒரு கைப்பிடி அளவு சாதம் தான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலும், என்னோட வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு டாக்டர். என் வெயிட்ட குறைக்கவே முடியல. நெறைய பேர் வந்து வெயிட்ட குறைக்கணும்னா கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் கம்மியா தான் சாப்பிடுறேன். ஆனா என் வெயிட் அதிகமா ஏறுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் நம்ம கம்மியா சாப்பிட்டாலும் வெயிட் ஏறுது? வெயிட் அதிகமா ஏறாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெறைய பேரு வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னாலே, சாப்பாட குறைக்கணும், உன் வாய கட்டணும், வயிற கட்டணும். அப்பதான் நீ வந்து வெயிட்ட குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரிதல் வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஒருவேளை கம்மியா சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்க உடல் அதுக்கு ஒரு சில அறிகுறிகளை உங்களுக்கு கொடுக்கும். அது என்னன்னா, உடம்பு வந்து சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும், கை கால்கள் வலி வந்து எந்த காரணமுமே இல்லாம கை கால்கள்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது கூடவே வந்து ஒரு மந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். உங்களால எதையுமே ஈஸியா யோசிக்க முடியாது, ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியாது. எப்பவுமே சோர்ந்து போய் தான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா, நீங்க கம்மியா சாப்பிடுறீங்க, உடல் எடை குறைக்கிறதுக்காக நீங்க தேவையான அளவுக்கு சாப்பிடல, உங்க சாப்பாடுல தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதையும் ஒரு சிலர் வந்து பொருட்படுத்தாம, சரி நம்ம வந்து வெயிட் குறைஞ்சா போதும், டயர்ட்னஸ் இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, வெயிட் குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி உடம்பு சொல்ற எந்த ஒரு சிம்டம்ஸையுமே மதிக்காம வெயிட்டை குறைக்கிறாங்க. சாப்பாடை மொத்தமா கட் பண்ணிட்டு வெயிட்டை குறைச்சி கடைசியில பாத்தீங்கன்னா திருப்ப சாப்பிட ஆரம்பிச்சதும் முன்னாடியை விட டபுள் மடங்கு ஏறிடுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி நீங்க சாப்பாடை கட் பண்ணி வெயிட்டை குறைச்சி திருப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெயிட் ஏறி இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம என்னதான் சாப்பாடை குறைச்சாலும் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இப்ப நான் சொல்றேன். தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்மளோட ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து குறையும். ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சது அப்படின்னா நம்மளோட எடை வந்து கூடிக்கிட்டே போகும். மெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்கள். அந்த செயல்கள் நடக்கிறதுக்கு எனர்ஜி நம்ம சாப்பாடு மூலியமா தான் கொடுப்போம். ஸோ சாப்பாடு ஒழுங்கா போகலைன்னா அந்த செயல்கள் குறைஞ்சிரும். அந்த செயல்கள்ல ஒண்ணுதான் நம்மளோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ற செயலும் ஒண்ணு. ஸோ இது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மெட்டபாலிசம் குறையிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு வந்து சர்வைவல் மோடுக்கு போயிடும். ஏன்னா சாப்பாடே கிடைக்கல அப்படின்னா இருக்கிற எனர்ஜியை வச்சுதான் மத்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம உடம்பு பண்ணணும். ஸோ அதுக்கு அதாவது இப்போ சாப்பாடு செரிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை. நீங்க சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கிறதுக்கே ஒரு சக்தி தேவை. ஸோ அந்த அளவுக்கு கூட நீங்க சாப்பிடல அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம உடம்பு இருக்கிற எனர்ஜியை வச்சு எல்லா வேலைகளையும் பார்த்தாகணும். நீங்க மூச்சு விடணும், மற்ற விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள பாக்குறது வந்து ப்ராசஸ் பண்ணணும், மூளை வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு சாப்பாடுல இருந்தா கிடைக்கும். நம்ம சாப்பாடு கம்மியா சாப்பிடும்போது மெட்டபாலிசம் குறையும். மெட்டபாலிசம் குறைக்கும் போது நம்ம பாடி சர்வைவல் மோடுக்கு போயிடும். அதாவது இருக்கிற எனர்ஜி வச்சு வாழணும்னு ஒரு பேட்டரி சேவர் மாதிரி, நம்ம போனுக்கு இருக்க பேட்டரி சேவர் மாதிரி வந்து சர்வைவல் மோடுக்கு போயிடும். இப்படி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் வந்து நம்ம கம்மியா சாப்பிட்றதுனால நிறைய வித சத்துக்கள் குறைபாடு டிஃபிஷியன்சிஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருக்கு வந்து ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கும். ஒரு சில ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இல்ல வந்து ஒரு சில உணவுகளை சாப்பிட்டா அலர்ஜிஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த டிஃபிஷியன்சிஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குமே உணவு குறைபாடுனால உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எமோஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனாலையுமே அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. ஒழுங்கா சாப்பிடலனாலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடியில வரும். ஸோ அதுவும் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். லாஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த கிழமையில இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கம்பல்சரி அந்த சாப்பாடெல்லாம் அந்த நாள்ல சாப்பிட்டுதான் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா ஒரு முட்டை வந்து நம்ம சாப்பிடணும், டெய்லியும் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புறோம் அப்படின்னா அவங்க வந்து வியாழக்கிழமைனா முட்டை சாப்பிட மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமைனா முட்டை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். ஒவ்வொரு வகையான உணவு முறை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் உங்க உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கலாம். சரி, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் கம்மியா தான் சாப்பிடுறேன், இதுக்கு என்ன சொல்யூஷன், எனக்கு வெயிட் குறைக்கணும், நான் இதுக்கு எப்படி சாப்பாடை மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைன்றது சொல்லிடுறேன். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது வந்து மெயினா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள். இதுதான் மேஜரா நமக்கு தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், இது 3 வந்துடும். கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 325 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளுக்கு. அதே மாதிரி ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44ல இருந்து ஒரு 75 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்க எக்ஸசைஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கிலோ எடைக்கு 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம் வரைக்கும் புரோட்டீன் எடுத்துக்கலாம். எந்த எக்ஸசைஸுமே பண்ணல, பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மி அப்படின்னா 0.8 கிராம்ஸ் புரோட்டீன். ஒரு உங்களோட உடம்பு ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 35 கிராம்ஸ், அதாவது 1 கிலோவுக்கு 0.8 கிராம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க புரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இதெல்லாம் வந்து இருக்கு. இதுவே வந்து மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க வந்து உணவுகள் மூலயமா தான் உடம்புக்கு கொடுத்தாகணும். இது எப்படி கொடுக்க போறீங்க? நீங்க சாப்பிட்ற 2 இட்லியில என்ன ஊட்டச்சத்து இருந்துற போகுது? இதுவே நீங்க சாப்பிட்ற தோசையில என்ன ஊட்டச்சத்து இருக்கு? இந்த மாதிரி நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னாலே நீங்க கம்மியா சாப்பிட்றீங்களா,
இல்ல தேவையான அளவுக்கு சாப்பிட்றீங்களான்றது தெரியும். எப்பவுமே நம்ம கம்மியா சாப்பிட்டா வெயிட் குறையாது. தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்ல சாப்பிட்டீங்கன்னா தான் வெயிட் வேகமா குறையும். சரி, இவ்வளவு சத்துக்கள் தேவைன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு என்ன, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சத்துக்கள் இருக்க உணவுகளை நீங்க தேர்வு பண்ணணும். அதை தேர்வு பண்ணிட்டு அதை எந்த டைமுக்கு எப்படி சாப்பிட போறீங்க அப்படின்றத வச்சுக்கணும். ஸோ குறிப்பா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கிறோம். காலை சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு சிலர்லாம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ காஃபி குடிப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்நாக் டைமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நட்ஸ், ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் ஸ்நாக்ஸுக்கு பதில் நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகாம நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்னன்னா, நான் எப்படி சாப்பிட்டாலுமே என்னால் ஒரு இட்லி 2 இட்லி தான் சாப்பிட முடியும், நான் எப்படி அதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை அதிகப்படுத்தினா மாத்திருங்க. வெறும் 2 இட்லியோட ஒரு வேளை சாப்பாடு முடிக்காதீங்க. அது கூட வெஜிடபிள்ஸோ, ஃப்ரூட்ஸோ, இல்ல வந்து புரோட்டீனுக்கான சோர்சஸ் என்னென்னவோ, பன்னீரோ, எக்கோ, சிக்கனோ, நீங்க என்ன சாப்பிட முடியுமோ அதை சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களோட உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு டயட்ல இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள். ஸோ நிறைய பேர் நான் கம்மியா சாப்பிட்றேன், வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கம்மியா சாப்பிடணுன்ற அந்த அளவை பார்க்காம தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் உங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் யாராவது கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வெயிட் ஏறுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.